அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதத்தையும் போலவே இந்த மாதமும் வங்கி சேவைகள், முதலீடுகள், வரிகள், ரயில் டிக்கெட் முன்பதிவு, எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மற்றும் சில அத்தியாவசிய சேவைகள் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. இத்தகைய மாற்றங்கள் சில சமயங்களில் உங்கள் மாதாந்திர வரவு செலவு திட்டத்தையும், சில சமயங்களில் உங்கள் நிதி பரிவர்த்தனைகளையும், சில சமயங்களில் உங்கள் சேமிப்பு திட்டங்களையும் பாதிக்கின்றன. எனவே புதிய மாதத்தின் தொடக்கம் சிரமமின்றி இருக்க வேண்டுமென்றால் இந்த மாற்றங்களை பற்றி முன்கூட்டி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகும். அதன்படி இதில் என்னென்ன மாற்றங்கள் வர உள்ளது என்பதை பற்றி இங்கே பார்ப்போம். முதலாவது அறிவிப்பாக தக்கல் டிக்கெட். ஆகஸ்ட் 1 முதல் ரயில் பயணிகளுக்காக தக்கல் டிக்கெட் முன்பதிவில் புதிய டோக்கன் முறை அறிமுகமாகிறது. தக்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் நேரங்களில் ரயில் நிலையங்களில் அதிக கூட்டம் நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இதை தவிர்க்க தக்கல் பயண சீட்டுகளை முன்பதிவு செய்ய வரும் பயணிகளுக்கு முதலில் டோக்கன் வழங்கப்படும். அதன் பிறகு டோக்கனில் உள்ள வரிசை எண்ணின் அடிப்படையில் பயணிகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு டிக்கெட் முன்பதிவு சீராக மேற்கொள்ளப்படும். இந்த புதிய முறையால் முன்பதிவு கவுண்டர்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல், தள்ளுமுள்ளு மற்றும் நீண்ட நேர காத்திருப்பு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பயணிகள் தக்கல் டிக்கெட்டுகளை எளிதாக முன்பதிவு செய்ய முடியும். அடுத்த அறிவிப்பாக சிலிண்டர் விலை. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை ஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக ஆதார் புதிய விதிகள். ஆகஸ்ட் 1 முதல் ஆதார் தொடர்பான KYC செயல்முறையிலும் புதிய மாற்றங்கள் வருகிறது. இதன்படி வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் KYC 2.0 முறையை அமல்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக இந்த புதிய முறையால் கணக்கு தொடங்கும் போதோ அல்லது KYC அப்டேட் செய்யும் போதோ வாடிக்கையாளரின் ஒப்புதலுக்கு பிறகு மத்திய பதிவேட்டில் உள்ள தகவல்களை நேரடியாக பயன்படுத்த முடியும். எனவே இது நிதி மோசடிகளை எளிமையாக தடுக்க முடியும். அடுத்த அறிவிப்பாக கிரெடிட் கார்டு. ஆகஸ்ட் 1 முதல் பல வங்கிகள் தங்களின் கிரெடிட் கார்டு விதிமுறைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக ரிவார்டு பாயிண்டுகள், ஆண்டு பராமரிப்பு கட்டணம், சேவை கட்டணங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சில சலுகைகளில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. அதுவும் சில சமயங்கள் பிக்சட் டெபாசிட் வட்டி விகிதங்களையும் திருத்தலாம். ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்தால் அதன் தாக்கம் வீட்டுக்கடன், வாகன கடன், EMIகள் மற்றும் FD வட்டி விகிதங்களிலும் பிரதிபலிக்க கூடும். அடுத்த அறிவிப்பாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி. மிகவும் அதிகம் எதிர்பார்த்த PF பணத்தை UPI மூலம் எடுக்கும் வசதி ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. தற்போது அதற்கான வேலைகள் செய்து வருகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு. குறிப்பாக இந்த வசதி பல்வேறு PF வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்த அறிவிப்பாக வருமான வரி தாக்கல். 2026-27 நிதியாண்டுக்கான ITR 1 மற்றும் ITR 2 வருமான வரி தாக்கல் செய்யும் காலக்கெடு ஜூலை 31 முடிவடைந்துள்ளதால் அதற்கு பிறகு தாக்கல் செய்பவர்கள் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். எனினும் ITR 3 மற்றும் ITR 4 படிவங்களை ஆகஸ்ட் 31 வரை தாக்கல் செய்யலாம் என்றும் தாமதமான மற்றும் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளுக்கான தனித்தனி காலக்கெடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.